chitties, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு குயிக்கான வந்து ஒரு டின்னர் தான் வந்து பார்க்க போறோம். So இந்த டின்னர் வந்து நான் வந்து நான்வெஜ் தான் வந்து பண்றேன். So நான் வந்து 100 ரூபீஸ்க்கு வந்து நான் வந்து சிக்கன் வாங்கியிருக்கிறேன். So இதுல வந்து 3 லெக் பீஸ் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்னதா 2 பீஸ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து குயிக்காக வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி, அதே மாதிரி வந்து நம்ம ஒரு கம்மியான ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சரி. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து நான் ஆல்ரெடி ஊற்றி வச்சுட்டேன் பேனில். ஸோ ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு வந்து சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த மாதிரி பட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸோ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இலை 2 போட்டுக்கோங்க, ஒரு பட்டை, நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். 4 ஏலக்காய் எல்லாமே உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் லவங்கம் போட்டுக்கோங்க. ஸோ இது ஆயிட்ட உடனே நான் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போடல. நான் வந்து வெறும் கார்லிக் போடுறேன். எனக்கு வந்து அந்த கார்லிக் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து வெறும் கார்லிக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்து மாறும் இந்த கார்லிக். அப்போ தான் வந்து அதனுடைய ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் வந்து நல்லா இறங்கும். ஸோ கார்லிக் வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே நான்வெஜ்க்கு வந்து ஆனியன் வந்து அதிகமாக சேருங்க. இது தக்காளி வந்து கம்மியாக செய்யணும். வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டு தக்காளி எவ்வளோ அளவுக்கு வந்து வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதை விட கம்மியாக வந்து தக்காளி எடுக்கணும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு ஸோ இது வந்து நல்லா இது வெங்காயம் வதங்கிறது தான் வந்து ரொம்ப நேரம் ஆகும் டெடிஸ். ஸோ அது வதங்கிடுச்சுன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக ஆகிடும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆகுற மாதிரி அந்த கார்லிக் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த கலரில் இப்போ வெங்காயமும் மாறணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அது வந்து உங்களுக்கே தெரியும், அது வந்து கிளறும் போதே அந்த வெங்காயம்லாம் வந்து லைட் வெயிட்டாக ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து கலரும் வந்து சேஞ்ச் ஆகி வரும். இப்போ வந்து நான் வந்து சிக்கன் வந்து சேர்க்க போகிறேன்.
கொஞ்சம் வந்து வேறு பாத்திரம் எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் டெடிஸ். பட் இதில் வந்து எடுத்துட்டேன் நான். ஸோ என்னால் வந்து அவ்வளோ கிளற முடியல. பட் நான் இதிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வந்து வைக்க போகிறேன் நான் இப்போது. ஏன்னா இந்த கறியிலேருந்து வந்து எண்ணெய் வந்து தண்ணி வந்து திரிஞ்சு வரும். ஸோ நான் வந்து லோ ஃப்ளேம் வச்சு இதை வந்து மூடி விட்டுற போகிறேன். இப்போது ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஸ்லோவில் வச்சுட்டேன். இதுலேயே வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஏன்னா நம்ம வந்து நம்ம கார்லிக்லாம் போட்டோம் இல்லைங்களா, கார்லிக்கு அந்த க்ரீன் சில்லி இந்த மாதிரி இதனுடைய ஃப்ளேவர்லாம் வந்து அதில் வந்து கொஞ்சம் நல்லா இறங்கும். இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுற டிஷ்ஷில் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். இது வந்து கிரேவினும் சொல்ல முடியாது, ஃப்ரைனும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் ரைஸில் வந்து ஒரு தொக்கு மாதிரி வச்சுன்னு சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன் நான். ஸோ அப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது லெமன் வந்து 1/2 லெமன் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை வந்து நான் ஸ்டார்டிங் போட மாட்டேன். அந்த நம்ம பாதி வந்து வேலை முடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைம் போட்டால் தான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி மசாலா நான் என்ன சேர்க்க போகிறேன்னா கரம் மசாலா, சில்லி பவுடர், இது ரெண்டும் மட்டும்தான். ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது. ஸோ நான் இது ரெண்டும் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து முந்திரியும் வந்து தக்காளியும் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். முந்திரி தக்காளி இது ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் வந்து நான் சேர்த்துக்குவேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சேர்க்குறேன்னு. ஸோ இப்போ வந்து ஒரு 3 to 4 minutes நான் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறது, லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்க போகிறேன். லெமன் சேர்த்துட்டு கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நான் 2 பேர் சாப்பிட்றதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்கும் போது இப்போ நம்ம வந்து அந்த முந்திரியும் தக்காளியும் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கோங்க. இது நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு கொதி வந்து எண்ணெய் பிரிகிற போது வேக வச்சுக்கலாம். நம்ம பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துச்சா, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் அப்புறமேட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டு
நல்லா சூப்பராக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரெடிஷ்னல். இதில் வந்து நான் தண்ணி வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். அந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இப்போ வந்து இதை வந்து சிம்மில் வைக்க போகிறேன் நான். ஸோ நீங்கள் சிம்மில் ஏன் வைக்கிறீங்கன்னா, சிம்மில் வைக்கும் போது அது ஸ்லோவாக கொதிச்சிக்கினே வந்து அந்த சிக்கன் உள்ள வந்து அந்த ஜூஸ் வந்து நல்லா போகும். இது வந்து சிம்மிலேயே வந்து நம்ம வந்து இப்போ ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது நல்லா அந்த கிரேவி கூடயே வந்து அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வந்து லெக் பீஸும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி போட போகிறோம். ஸோ வந்து கொத்தமல்லியை வந்து நல்லா வந்து தூவிக்கோங்க. சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான் டெடிஸ். இப்போ வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ண போகிறேன் நான், அவ்வளோதான். ஸோ சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மூடி வச்சுட்டு சாப்பிட்லாம். சாப்பிடும் போது பார்க்கலாம். சூப்பராக இருக்குது டெடிஸ். நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். டாடா, பை பாய்.